ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் செடி வளர்க்குற இடம் எப்படி இருந்தது, இப்போ அதை எப்படி மாற்றிருக்கோம், இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாகவே செடி வளர்க்கணுன்னு ஆசைங்க. இப்போ இடம் நிறைய இருக்குது, எவ்வளோ செடி வேணால் வளர்க்கலாம். ஆனால் இதில் ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்த இடத்துல தான் அப்படியே என்ன பண்ணேன், கொஞ்சம் லேசாக மட்டும் மேலால் கிளறி விட்டு விதை போட்டு விட்டுட்டேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அப்போ கூட ஓரளவுக்கு செடியிலேருந்து காயெல்லாம் பறித்தேங்க. போன வருஷம் சுத்தமாக ஆடிப்பட்டோம் தைப்பட்டோம் ரெண்டுமே பயங்கர சொதப்பல், ஒன்றுமே பண்ண முடியல. இது 3ஆவது வருஷம். இப்போ தான் இல்லை இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் செடி வளர்கிறதுக்கு மண் நல்லா லூஸான மண்ணாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடம் ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். ஆனால் பெரிய பெரிய கல்லாக வரும்னு அதை பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்க்ரீட் கலவையெல்லாம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வீடு கட்டுறப்ப இங்கே தான் அந்த கலவையெல்லாம் போட்டிருந்தாங்க, ஜல்லி கொட்டியிருந்தது, எம்சாண்டு எல்லாமே இங்கே தான் பண்ணாங்க. அதனால் ரொம்ப அப்படியே மோசமாகிடுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல விதை போடலாம், செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லி குழி பறித்தோம்னா ஒன்று எம்சாண்ட் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி தர மாதிரி வந்துடும். நிறைய நாள் அப்படியே அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டுலாம் இருந்திருக்கேன். சரி ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடலாம், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்டை தான் போட்டு தொல்லை பண்ணுவேன், எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு. இது பாருங்கள், எம்சாண்ட் எவ்வளோ எம்சாண்டை கொட்டி வச்சு அது மேலே அப்படியே ஒரே ஒரு லேயர் மட்டும் செம்மண் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அவ்வளோ எம்சாண்ட் எடுத்தோம். ஆனால் இன்னுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள், எடுக்க வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா இடத்தையும் மொத்தமாக ரெடி பண்ணணுன்னா முடியவே முடியாது. அப்படின்னா இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் ஒரு 2 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் ஓரளவுக்கு பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்திருந்தோம். எம்சாண்ட் இருந்தது இப்போ ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம். வாழை மரம் 2 மரம் தார் போட்டு முடித்த மரம் இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த இடத்துல போட்டலான்னு போட்டுரும். இது எப்போ பண்ணோன்னா மார்ச் கடைசியிலே பண்ணோம். அது ஒரு 2 மாதத்தில் எப்படியும் மக்கிரும் கொஞ்சம். அப்போ செடி வச்சோம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் வளரும்னு. அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா புல், ஏகப்பட்ட புல் வளரும். அது நான் வாரம் உட்காந்து அதை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் அப்பப்போ மழை வேறு பெஞ்சு பயங்கரமாக புல்லெல்லாம் நல்லா வளர வச்சிருச்சு. இது எப்போனா மே மந்த் இருக்கும். அப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது. அப்போ நடுவில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி இறங்கி சேறு மாதிரி சேர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அப்படியே விட வேணான்னு சொல்லி ஒரே தான் மட்டம் பண்ணிட்டோம். இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஜூன் ஸ்டார்டிங்கில் இருக்கும். கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டோம். பரவாயில்ல, முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஆனாலும் கையில் எடுக்கிறப்பெல்லாம் ஒரு கல் 2 கல் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. மண் வெண்டைக்காய் செடி இருக்கிற இடத்துல காஞ்ச இலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சைடில் இருக்க புல்லெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு 7 ஷேப் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் போதும், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு, நடுவில் இருக்க கொஞ்சம் இடம் மட்டும் தனியாக தெரியும், மற்ற இடம்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் அந்த செவுத்தை ஒட்டி அந்த வெண்டைக்காய் செடி இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக குழி ரொம்ப ஆழமாலாம் பறிச்சுலாம் பண்ணலாங்க. மேலால் ரைஸ்டு பெட் மாதிரி போட்டுக்கலான்னு கொஞ்சம் மண் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கடைசியாக அந்த ஃபைனல் இது பாருங்கள், ஓரளவு புல்லெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணும் ஓரளவு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இடம் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் இப்போவுமே கொஞ்சம் கல், எம்சான்லாம் அங்கங்கே லேசாக வரதான் செய்யுது. இது மாதிரி கொஞ்சம் ரைஸ்டு பெட் மாதிரி போட்டுடலாம், இனிமேல் இப்போ குழி பறிச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இருக்குங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.